செவ்வாய் தோஷம் இருக்கு என் மகளுக்கு திருமணம் தடைப்படுது அதனாலன்னு ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு. அதற்காக தான் இந்த பதிவு. செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு தினமும் என்ன ஆகும்னா, செவ்வாய் தோஷம் இருக்கு அவனுக்கு திருமணம் ஆகாது. அந்த பெண்ண கட்டக்கூடாது. இல்ல அந்த ஆண் மகனை கட்டக்கூடாது. அப்படிலாம் சொல்லி அப்படியே தள்ளி போட்டுட்டே போவாங்க. ஸோ திருமண தடை நீங்கிறதுக்காகவும், செவ்வாயின் தாக்கம் நம்மள வந்து ரொம்ப நாள் அந்த உங்க மகளை தாக்காம இருக்கணும். உங்க மகனையோ, மகளையோ தாக்காம அவ்வளவா அதனுடைய பாதிப்பு அவ்வளவா இருக்கக்கூடாது. அப்படின்னு நினைக்கும் பட்சத்துல, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் வலம்புரி சங்குல பசும்பால் ஊற்றி அம்மனை பூஜித்து வரணும். வலம்புரி சங்குல பசும்பாலை ஊற்றி அம்மனை பூஜித்து வரணும். இப்ப உங்க வீட்ல அம்பாள் சிலை இருந்தது அப்படின்னா, நீங்க அந்த சிலைக்கு அந்த வலம்புரி சங்குல அபிஷேகம் பண்ணலாம். பாலை ஊற்றி. அப்படி இல்லைன்னும் பட்சத்துல, அந்த வலம்புரி சங்குல பாலை ஊற்றிட்டு, அம்பாள் ஃபோட்டோ முன்னாடி வச்சு, நீங்க தினமும் 27 செவ்வாய்க்கிழமை இப்படி பண்ணிட்டு வர சொல்லுங்க. உங்களுடைய மகனையோ, மகளையோ. இல்ல அவர்களுக்காக நீங்களும் பண்ணலாம். பட் அவங்க கையிலேயே பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆனா, இந்த காலத்து பசங்க வந்து என்னால முடியல, பண்ணல அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சும்மா அது அது முன்னாடி வச்சு பிரேயர் பண்ணாலே போதும்.